ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டேஸ்ட் த சீசன். த குயின் விக்டோரியா மார்க்கெட் தான் போயிட்டுருக்கோம். மெல்போர்னில் சிபிடியில் இருக்கிற ஃபேமஸான ஒரு ஐகானிக் மார்க்கெட் தான் இந்த குயின் விக்டோரியா மார்க்கெட். கிட்டத்தட்ட 1878 எஸ்டாப்ளிஷ் ஆன இந்த மார்க்கெட்டு எவ்ரி வின்டரில் எவ்ரி வெனஸ்டே இங்கே ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கும். நாங்கள் இருந்த 10 டேஸில் 2 வெனஸ்டேவும் இங்கே அட்டன் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் பிஹைண்ட் ஹோட்டலுங்கிறதுனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு, அட்டன் பண்ணோம். ஸோ அது ரெண்டுத்தோடைய கிளப் பண்ண வீடியோஸை இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹோப் யூ வில் லைக் இட். வின்டரில் மட்டும் இல்லைங்க, ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் சொல்லிவிட்டு நவம்பர் டிசம்பர் அந்த டைம்லேயும் வந்து இதே போல் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. நாங்கள் போயிருந்தது ஜூன் மந்த்து, அதனால் வின்டர் ஃபெஸ்டிவல் இது ஒரு ஜூன் 5 போல் ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 27 வரைக்கும். ஸோ இன்னும் கூட யாருன்னா பிளான் பண்ணியிருக்கீங்க, போகிற மாதிரி இருக்கீங்க, இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்கனாலும் நீங்கள் மெல்போர்ன் போகிற பிளான் இருந்தால் இதையும் உங்களுடைய பிளானோட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப 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 நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வின்டர் ஃபெஸ்டிவல் இதுங்க இந்த பிளேஸு. ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கான்டினென்டல் டிஷ்ஷஸ்லேருந்து அந்த ஊர் குசைன்ஸ்லேருந்து நல்ல டெசர்ட்ஸ்லேருந்து வெரைட்டி ஆஃப் டெசர்ட்ஸ் சாப்பிடலாம். அண்டு வேறு கண்ட்ரீஸோடைய ஃபுட்டும் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்ரீலங்கன் இருக்குது, அண்டு நம்ம ஊர் சாய் ஷாப் கூட இருந்துச்சுங்க. அண்ட் கொரியன் இருக்குது, அண்ட் தென் ஜப்பனீஸ் இருக்குது. நிறைய பேக்கரி ஐட்டம்ஸு, சிஸ்லர்ஸு சொல்லிகிட்டே போகலாம். நிறைய ஐட்டம்ஸு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஐட்டம்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. எல்லா ஏஜ் குரூப் பீப்புளுமே வந்திருக்காங்க. டீனேஜ் மட்டும்தான் இல்லை, யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் இல்லை, கிட்ஸோட வந்திருக்கவங்களும் ஏஜ் பீப்புள் வந்திருக்கவங்களும் எல்லா ஏஜ் குரூப்பும் நல்ல வெதர் ஜாக்கெட் போட்டு நல்ல ஷூ போட்டிங்கன்னா போதும். வின்டர் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கிட்டத்தட்ட 8 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சுங்க, அவ்வளோ குளிர். பட் அங்கே இருந்து அவ்வளோ கேதரிங்க்கு உங்களுக்கு வந்து அந்த கூலிங்கே தெரியல. அண்டு எல்லா இடத்துலையும் வந்து அவங்க வந்து இந்த ஃபயர் இது வச்சுருந்தாங்க. ஸோ வார்ம் பண்ணிக்கிறதுக்கு அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப குளிராக இருக்கவங்க அந்த பக்கம் நின்றுட்டும் வார்ம் பண்ணிக்கிறாங்க. அண்டு ரொம்ப டிசிப்ளினாக இருக்குங்க. அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அங்கே பார்த்து ஆச்சரியப்பட்ட 2 விஷயம், எல்லா இடத்துலையுமே க்யூவில் நின்று பொறுமையாக வாங்குகிறாங்க. ஷாப்ஸில் செகண்டு சாப்பிட்டதை அங்கே போடாமல் டஸ்ட்பினில் தான் போடுறாங்க. எப்போவும் க்ளீன் ஸ்பேஸாக இருக்குது. பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. நல்ல விஷயம். நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. நாட் ஒன்லி ஆஸ்திரேலியன்ஸ் இல்லை, எல்லா டூரிஸ்ட் பீப்புளும் தான் வந்திருக்காங்க அங்கே. அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதை பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மார்னிங் டைமில் இது வெஜிடபிளாக மார்க்கெட்டாக, இது ஈவினிங்கில் இப்படி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒன்றான பிளேஸாக மாறி இருக்குன்றதை பார்க்குறப்பே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் நிஜம்தான், வெனஸ்டே அண்ட் மண்டே அந்த மார்க்கெட்டு ஹாலிடே. ஸோ வெனஸ்டே அன்னைக்கு அந்த மார்க்கெட் வெஜிடபிள் மார்க்கெட்டாக இருந்த ஏரியா மொத்தமே வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்டாக மாறி இருக்குது. அங்கே வெறும் ஃபுட் ஸ்ட்ரீட்னால் வெறும் ஃபுட் மட்டும் இல்லை, இந்த வெரைட்டி ஆஃப் ஷாப்ஸும் இருக்குங்க. என்னென்ன ஷாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ட் கிராஃப்ட்டு அண்டு பெயிண்டிங்ஸு அண்டு நிறைய ஜுவல்லரி, இந்த கிறிஸ்டல்ஸு, அண்ட் தென் டேரட் ரீடிங் சொல்லிட்டு அதுவும் சில பிளேசஸில் இருக்குது. ட்ரெஸ்ஸஸ்னால் வந்து அவங்களே பெயிண்டிங் பண்ண மாதிரி ஹேண்ட் ஒர்க் பண்ண ஹேண்ட் கிராஃப்ட் ஒர்க் திங்ஸ் ஷாப்ஸ் நிறையா இருந்துச்சுங்க. பார்க்க ரொம்ப அழகாக. ஷாப்பிங்கை விட அங்கே வந்தவங்க எல்லாருக்கூடய அட்ராக்ட் பண்ணது வந்து அந்த ஃபுட்டோடைய ஸ்மெல் தான். உள்ளே என்டர் ஆகிறப்பவே வந்து நம்மளுடைய 5 சென்ஸும் ஆக்டிவேட் ஆகிடுது. கண்ணு ஒரு பக்கம் இவ்வளோ கூட்டத்தை பார்த்துக்கிட்டே போகுது, எங்கே பார்க்குறதுன்னு தெரியல அந்தளவுக்கு. ஏன்னா கலர் ட்ரெஸ்ஸஸ் போட்டு நிறைய இந்த மியூசிக்கல் ஆர்டிஸ்ட்டுங்க அவங்க கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. எங்கே அந்த சத்தம் வந்து வருதுன்னு கண்ணை எட்டி பார்க்குது. அண்டு தென் இந்த ஸ்ரீலங்காக்காரங்க இருக்காங்க பாருங்கள், கொத்து பரோட்டா போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் எப்போவும் கேட்டுக்கிட்டே இருக்குது. எந்த எண்ட்லேருந்து கேட்டாலும் அவங்க கொத்து பரோட்டா கொத்திட்டு இருக்கிறது அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. பசங்களுடைய சத்தம், அப்புறம் இந்த சைலண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூடூத் போட்டுக்கிட்டு அவங்க ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்க ஒரு பாட்டு காதில் கேட்டுகிட்டே இருந்தாலும் வாயில் பாடுறது அது ஒரு கேங் சத்தம். அவங்க ஒரு குரூப்பாக டான்ஸ் ஆடிட்டு அவங்க மூவிங்லேயே இருக்கிறாங்க. இது மெயின் திங், இந்த பிளேஸ்க்கு சேர்ஸ் ரொம்ப கம்மி. டேபிள்லாம் வந்து புக்கிங் பண்ணிடணும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். கையிலேயே சாப்பாடு எடுத்து சுற்றிட்டு இருக்கணும். பட் நல்லா தான் இருக்குங்க. இவங்களெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே மூவிங்கில் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கே நம்ம நல்லா தான் இருக்குது. உட்காந்துட்டு ஒரு இடமா இருக்கிற அளவுக்கு. மேபி ஏஜ்டு பீப்புளும் கொஞ்சம் நேரம் சாப்பிட்ற அந்த 1/2 hour மட்டும் நம்ம டேபிள் தேவைப்படுது. அதர்வைஸு சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. எந்த கார்னர் போனாலும் ஏதோ ஒரு லைவ் என்டர்டைன்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. யாரோ ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டே இருக்காங்க. அதுவும் பார்க்க நல்லா இருக்குது. பட் இந்த பிளேஸ்க்கு நேரம் ஆக ஆக கூட்டம் ஜாஸ்தி வந்துக்கிட்டே இருக்குங்க.
முடிஞ்ச வரைக்கும் 5-6 போயிடலாம். இந்த பிளேஸ் போகிறதுக்கு ஒரு 2-3 வழி இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது என்ட்ரன்ஸ்லாம் 4 பக்கமும் என்ட்ரன்ஸ்லாம் இருக்குது, அது இல்லை. பஸ்ஸில் வர்றதுனா குயின் விக்டோரியா மார்க்கெட் ஸ்டாப்பிங்கில் இறங்கிடலாம். இல்லை ட்ரெயினில் வர்றதுன்னா ஃப்ளாக்ஸ்டாஃப் ஸ்டேஷன்லேருந்து இறங்கிட்டு வந்தால் ஒரு 3 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த பிளேஸ் ரீச் ஆகிடலாம். அங்கே ஃப்ளாக்ஸ்டாஃப் ஸ்டேஷன்லேயே ஒரு பார்க் இருக்குது. ஸோ கிட்ஸோடு வரீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக வந்தால் அந்த பார்க்கையும் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அது ஸோ பார்க்கும் பார்த்துட்டு இங்கேயும் கொஞ்சம் ஏர்லியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு சேர்ஸ் அண்ட் டேபிள் இந்த க்யூவில் உட்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்காது. சேர்ஸ் அண்ட் டேபிள் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் உட்காந்து சாப்பிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நேரம் ஆக தான் இந்த பெர்ஃபார்மர்ஸோடைய இன்வால்மெண்ட் நிறைய இருக்குது. அவங்கள நிறைய மாற்றி அவங்க என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம எந்த கார்னரில் இருந்தாலும் நம்ம ஸ்ரீலங்கன் கொத்து பரோட்டா மாஸ்டர் கொத்து பரோட்டா போடுறது கேட்டுகிட்டே இருக்கலாம். அந்த சத்தத்தோடு தான் ஃபுல் இந்த ஃபெஸ்டிவலே நடந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் இந்த சைலண்ட் மியூசிக் சொல்லிட்டு காதில் ப்ளூடூத் டான்ஸ் பார்ட்டி வச்சு சைலண்ட் குரு டூடு டிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதில் மாட்டிக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் மியூசிக் வெளியில் கேட்கலனாலும் அவங்க காதில் கேட்டுக்கிட்டு அவங்க டான்ஸ் ஆடிட்டே சத்தமாக பாடுறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கலாம். அது ஒரு குரூப் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுட்டு என்ஜாய் பண்ணவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே ஃபுட்டை அட்ராக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய இந்த சீஸ் ஐட்டம்ஸ், நிறைய க்ரில் ஐட்டம்ஸ். ஆக்சுவலி க்ரில் ஐட்டம்ஸ் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதுங்க. எங்கே பாரு க்ரில் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே நிறைய க்ரில் ஐட்டம்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க போல இருக்குது. நம்ம அதை பார்த்து வாங்கணும். சில இடம்லாம் வந்து போர்க்கு போட்டிருக்காங்க. சீ ஃபுட் ஐட்டம்ஸும் நிறையா இருந்துச்சுங்க. இந்த ஜாப்பனீஸு அண்ட் கொரியன் அந்த ஃபுட்டு நல்லா இருந்துச்சு, அதை பார்த்தோம். அண்ட் மெயின் வந்து அட்ராக்ட் பண்ணது வந்து இந்த சூப் ஃபேக்ட்ரின்னு ஒன்றுங்க. கையில் யார் பாரு ஒரு பெரிய பன் சைஸ் ஒரு தேங்காய் இளநீர் கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்காங்க. நாங்களும் அதை பார்த்து டெம்ட் ஆகிட்டு சரிங்க நாங்களும் ஒரு சூப் வாங்கணும். சிக்கன் கார்ன் சூப் தான், நார்மல் சிக்கன் கார்ன் சூப் தான். பட் ஒரு பெரிய பன்னுக்குள்ளே ஓட்டை போட்டு உள்ளே இருக்க கொஞ்சம் பன்னை வெளியில் எடுத்துட்டு அதில் வந்து இந்த சூப்பு போட்டு சர்வ் பண்ணுறாங்க. அது என்ன ஆச்சுன்னா இப்போ டேஸ்ட் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு 3-4 ஸ்பூன் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஊற சூப்பு பண்ணுக்குள்ளே ஊறிட்டு டக்குன்னு தேங்காயில் இளநீர் வாங்கிட்டு அதில் தண்ணி இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த சூப்பு வந்து எல்லாம் அந்த பன்னு ஊறிடுச்சு. சரி பன்னு கொஞ்சம் சாப்பிட்லான்னா அது ஒரு டேஸ்ட்லெஸ்ஸாக உப்பு சப்பு இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் தென் அது கூட கொஞ்சம் சாப்பிட்டுருக்கப்போ அதுக்கு மேலே அதுவும் காலி ஆகிடுச்சு. சூப்பும் இல்லை ஒன்றும் இல்லை. எப்படி இளநீர் குடிச்சு தேங்காய் மட்டையை போடுற மாதிரி ஒரு கொஞ்சோண்டு சூப்பு தான் இருந்துச்சு. அதை குடிச்சிட்டு அந்த சூப்பை தூக்கி போட்டு அந்த பண்ணை ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைன்னு தூக்கி போட்டுட்டோம். அதுக்கிட்ட $25 சம்திங்கு. கால்குலேட் பண்ண வேணான்னு நினச்சாலும் அது வேறு வழி இல்லை. அது டேஸ்ட்டும் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. பட் எல்லார் கையும் அது ஒன்று அதை தூக்கிட்டு போகிறத பார்த்து டெம்ட் ஆனேன். இந்த மாதிரி நிறைய பேர் கையில் வச்சுருதை பார்த்து அது எங்கே இது எங்கே விற்கிதுன்னு பார்த்து வாங்கி சாப்பிட்டது தான். பட் உண்மையிலே ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாம் இருக்குது தான். பட் சிலது நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அது வாங்க வேண்டிய இடத்துல கரெக்டான பொருளை வாங்கிட்டோம்னா தப்பிச்சிட்டோம். இதாங்க அந்த பண்ணுக்குள்ளே சூப்பு ஒரு 10 ஸ்பூன்ஸ் தான் இருந்திருக்கும். பன்னில் கொஞ்சம் சூப்பு ஊறிடுச்சு. பன்னும் டேஸ்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு. 2-3 வாய்க்கு மேலே சாப்பிட முடியல. அப்படியே தூக்கி போட்டுட்டு வந்த பன்னு ஃபுல் பன்னும். ஏன்னா காரம் இல்லை, உப்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ட்ரையாக வெறும் பன்னு எப்படி சாப்பிட முடியும்? அது வேஸ்ட்டு தான். இது மட்டும்தாங்க கொஞ்சம் சொதப்பிடுச்சு. மீதி எல்லா ஐட்டம்ஸுமே சூப்பர் தான்.
ஒரு பக்கம் இந்த கொத்து பரோட்டா ஸ்ரீலங்கன் அவங்களுடைய சத்தம், இன்னொரு பக்கம் அந்த ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு சைலண்ட் மியூசிக் டான்ஸ் பார்ட்டி பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய சத்தம் தான் மெயினாக. இது ரெண்டும் தான் ரெண்டு பக்கமும் எந்த மூலையில் இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்குது. அடுத்தது எல்லார் கையிலையும் இருக்கிறது இந்த ஸ்பைரல் பொட்டேட்டோ, டொரண்டோ பொட்டேட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வச்சுட்டு கையில் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ 7க்கு மேலே தான் நாங்கள் போயிருந்தோம். அதனால் எங்கே பார்த்தாலும் எல்லா ஃபுட் ஸ்டால்லையும் க்யூ இருந்துகிட்டே இருக்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சும் க்யூவில் நின்று தான் ஒவ்வொரு ஐட்டமும் வாங்க முடியும். எல்லாமே $20 அபவ் தாங்க. அதாவது நம்ம ஊருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1100க்கு மேலே தான் எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. குவான்டிட்டியும் இருக்குது, டேஸ்ட்டும் இருக்குது, ரொம்ப க்ளீனாகவும் தான் பண்ணுறாங்க, ஹைஜீனிக்காக தான் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணி வாங்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதர்வைஸ் டேஸ்ட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே வித்தியாசமான டேஸ்ட்டு. ஸ்பைசிலாம் இல்லை, நம்ம ஊர் மாதிரிலாம் ஆயிலியாக ஸ்பைசியாலாம் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த சீஸ் போட்டிருக்கிறதுனால இந்த எல்லா ஐட்டம்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தான். டம்ப்ளிங்ஸும் வாங்கியிருந்தோம். இதுவும் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 5-6 பீஸ் தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் அதுவும் 1200 அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த சில்ட்ரன்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த குயிக்கி பர்ஃபார்மர்ஸ், ரோவிங் பர்ஃபார்மர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஒரு ஜென்ட்ஸ் ஒருத்தர், லேடிஸ் ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு கார்னரில் இருக்கிறாங்க. இவங்க இந்த பக்கம் இருக்கிறப்ப அவர் அந்த பக்கம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அது பசங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களாவே வாலண்டரியாக போயிட்டு பசங்கக்கிட்ட பேசுகிறது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக, பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ இவங்க பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க, ஃபோட்டோ எடுக்க, போஸ் கொடுக்க அவங்களும் நிற்கிறாங்க. ஸோ இது ஜாலியாக இருக்குது. கிட்ஸுக்காக அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே இது வச்சுருக்காங்க. அப்படியே கூட நானும் கொஞ்சம் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆசையை தீர்த்துட்டு வந்துட்டேன். ஸோ நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம ஊர்லலாம் இப்படி போய் நிற்கிறதுக்குலாம் யோசிப்போம். அங்கே அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது நம்மளே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமல் சரி நம்மளும் நின்னா தான் என்ன அப்படின்ற மாதிரி போயிட்டு நின்று எடுத்துகிட்டு வந்தோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள், பசங்க விளையாடுறதெல்லாம் பார்க்கவே ஆசையாக இருக்குது. அப்படியே கிட்ஸாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அவங்களையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டோம். ஸ்ரீலங்கா இந்த கொத்து பரோட்டா மட்டும் இல்லைங்க, நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. சட்டியில் பண்ணுற மாதிரி பண்ணி நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வாங்கவும் செஞ்சாங்க. ஸ்ரீலங்கன் தான் வாங்கினாங்க. நாட் ஓன்லி ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்சு, கிரில்டு அப்படின்னு இல்லாமல் ஸ்ரீலங்கன் இந்தியன் சாய் துக்கான், சாய் ஷாப்பில் இருந்தும் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறதை பார்த்தோம். க்யூ பயங்கரமாக க்யூ இருந்துச்சு. சாய் துக்கான் கிட்ட போகவே முடியல, அவ்வளோ பெரிய க்யூ இருந்துச்சு. தூரம் இருந்து பார்த்தது தாங்க.
gel can make this base without sensation. Really happy, like I wanted you to be confident. Thank you. It's okay. Don't worry too much. Don't worry. Frantic, but like people like you. So, met my mom, my dad, my sisters, my grandpa. அவ்வளோதாங்க. பார்க்கவே அழகா இருக்குல்ல. பசங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. 2 வீக்கு அட்டெண்ட் பண்ணியிருந்தோம். 2மே சூப்பரா இருந்துச்சு. ஆனா செம்ம கூட்டம். பட் மூவிங்லேயே இருக்கிறனால ஒண்ணும் தெரியல. வின்டருங்கிறனால தெரியல. பக்கத்துல இந்த பில்டிங்ல தான் ஏதோ ஒரு பில்டிங்ல ஏதோ ஒரு 17th ஃப்ளோர்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ நைஸ். அங்கேருந்து வியூ பார்க்குறத விட இறங்கி இங்கே வந்து இது என்ட்ரி ஃபீ வந்து ஃப்ரீ தாங்க. வெறும் கார் பார்க்கிங் தான் இருக்கு போல இருக்கு. நல்ல ஒரு நைட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். அதர் கண்ட்ரியில இந்த மாதிரி வித்தியாசமான பிளேஸில். அண்ட் இந்த வின்டரில் இன்னும் ரொம்பவே இப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு மெமரபிள் நைட்டு தான். ஒரு பார்ட்டி ஃபுட் ஸ்ட்ரீட்டு டேஸ்ட்டும் ஃபுட்டுங்களும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸ் வருங்க. லோக்கல் டூர் எங்கெங்கே விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸில் எங்கெங்கே சாப்பிட்டோங்கிறது அந்த ஃபுட் பற்றின வீடியோஸும் வருங்க. கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பை பை. See you all.